மத்திய அரசின் திட்டங்களை முறையாக செயல்படுத்தியிருந்தால் தமிழகத்தில் விவசாயிகள் உயிரிழப்பை தடுத்திருக்கலாம் என்று மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் மத்திய அரசின் 3 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், விவசாயிகளுக்காக இதுவரை 57,503 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக கூறினார். நரேந்திர மோடியினுடைய இந்த அரசாங்கம் இப்போது இந்த ஆண்டு கடந்த ஆண்டு நிதி ஒதுக்கிய பணம் 45,035 கோடி ரூபாய்கள். பட்ஜெட் மூலமாக ஒதுக்கிய பணம் 45,035 கோடி ரூபாய்கள். ஆனால் அந்த பணம் போதாது, விவசாயிகளுக்கு எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. கடன் கொடுக்கிறது வேற 10 லட்சம் கோடி, அது வேற விஷயம். இது பட்ஜெட் மூலமாக கொடுக்கக்கூடிய பணம், அது 45,000 கோடி, அது போதாதுன்னு சொல்லி நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் 57,503 கோடி ரூபாய்க்கு செலவு செய்திருக்கின்றது விவசாயிகளுக்காக. ஆம்பூரில் பாஜக பிரமுகரை வெட்டிவிட்டு தப்பி ஓடிய 3 பேர் கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். இந்திரா நகரைச் சேர்ந்த சங்கர் பாஜக இளைஞரணி தலைவராக பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த சங்கரை வழிமறித்த மர்ம கும்பல் தரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றது. படுகாயமடைந்த அவர் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் இனாம் அகரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரேமானந்த். பொறியியல் பட்டதாரியான இவர் மிகுந்த ஆர்வத்துடன் நாட்டுக்கோழிகள் வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளார். இயற்கை உணவுகள் மட்டுமே அளித்து 300க்கும் மேற்பட்ட நாட்டுக்கோழிகள் வளர்த்து வருகிறார். மேலும் இதன் மூலம் நல்ல வருவாய் கிடைப்பதாகவும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஈரோடு கருங்கல்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தினகரன் என்ற மாணவன் அந்த பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் தமிழ் வழி கல்வியில் 9ஆம் வகுப்பு சேர விண்ணப்பித்தார். ஆனால் பல்வேறு காரணங்களை காட்டி அந்த மாணவனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனை கண்டிக்கும் விதமாக மாட்டை பிடித்துக் கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்த மாணவன் தனக்கு நேர்ந்த சம்பவம் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதி விவசாயி ஒருவர் 30 ஆண்டுகளாக கறிவேப்பிலை சாகுபடியில் அதிக லாபம் ஈட்டி வரும் ஒரே விவசாயி என பெயர் பெற்றுள்ளார். கறிவேப்பிலை வறட்சியால் தாங்க முடியக்கூடியது என்பதால் இந்த வறட்சியான சூழலிலும் கவலையின்றி 10க்கும் மேற்பட்ட ஏக்கரில் சாகுபடி செய்து வருகிறார். நீலகிரி மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லை பகுதியில் உள்ள ஆதிவாசிகள் வசிக்கும் கிராமத்திற்குள் 2 நாட்களுக்கு முன் ஒரு பெண் உள்பட 5 மாவோயிஸ்டுகள் புகுந்துள்ளனர். அங்குள்ள ஆதிவாசிகளின் வீடுகளுக்குள் புகுந்த அவர்கள் அரிசி, பருப்பு உள்ளிட்ட பொருட்களை வாங்கிச் சென்றுள்ளனர். இந்த தகவல் பரவியதை தொடர்ந்து தமிழக கேரள எல்லை பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.